புது வருட ஆராதனையில் நீங்கள் ஒருவேளை பாட வேண்டும் விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் பெயரை கொடுக்கலாம். கவனிங்கள், இந்த ஞாயிற்றுக்கிழமை சிஸ்டர் கிரேஸ் அவர்கள் நரிக்குறவில் ரட்சிக்கப்பட்டவர்கள். அவர்கள் நல்ல ஒரு சாட்சி, நல்ல ஒரு பிரசங்கம், நல்ல உற்சாகமாக இருக்கும். நம்ம இங்கேயும் மேல் தளத்தில் கூட எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துகிறோம். மேலே டிவி அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே இருக்குது. அதனால் இந்த வர ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் வருகிறார்கள். அதனால் மிஸ் பண்ணுறாதீங்க. அநேகரை சொல்லுங்கள். ரொம்ப அருமையான ஒரு சாட்சியோடு பாடலும் பாடுவாங்க. அவங்க சொல்கிறாங்க 1 மணி நேரம் எனக்கு போதாதியான்றாங்க. அவங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு ஆண்டவருடைய வார்த்தை தேவ பிரசன்னத்தோடு பேசக்கூடிய நல்ல ஒரு தாயார். வருகிற இந்த 28 ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் சண்டே ஸ்கூல் ரேலி இருக்கிறது. சண்டே ஸ்கூல் ரேலி இருக்கிறது. பிள்ளைகள் இந்த ஒரு வருடத்திலே அவர்கள் கற்றுக்கொண்ட அந்த சண்டே ஸ்கூல் கிளாஸில் அவர்கள் வசனங்கள், பாடல்கள், நாடகம் மற்றும் அநேக காரியங்களை இந்த வர்ற ஞாயிற்றுக்கிழமை சரியாக ஒரு 5:30க்குள்ளே நாங்கள் தொடங்க இருக்கிறோம். மேலே நல்ல தாராளமாக உட்காரலாம். ஸ்டேஜில் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். நல்ல பிள்ளைகள் அவர்கள் நடனத்தையும் அவர்கள் கொடுத்த கிருபைகள் தாளந்துகளை அவர் டீச்சர்ஸ் மாதிரி நல்ல பயிற்சி கொடுத்துருக்கிறார்கள். அதனால் நீங்கள் எல்லாரும் கலந்துக்கணும். வர ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இருக்கிறது. அதனால் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஞானஸ்தானத்துக்கு வருகிற 30ஆம் தேதி காலை 8 மணிக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்படும். கர்த்தர் சித்தமானால் சாலைமான திடீர் நகரில் இருக்கிற நான் பாஸ்டர் எட்வர்ட் ஐயாவை நான் கேட்டு நிச்சயமாக அங்கே நான் கிடைக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனால் ஞானஸ்தானத்துக்கு பெயரை கொடுத்தவர்கள் முடிந்த பிறகு என்னை சந்தியுங்கள். இதுவரைக்கும் எத்தனை பேர் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க? ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த நாட்களில் கர்த்தர் அநேகருடைய இருதயை திறந்திருக்கிறார். மகள் பேர் ஜீவிதா ஒப்பு கொடுத்துருக்கிறார்கள். செல்வியக்கா அவங்க பொண்ணு ஈஸ்வரி அவங்களையும் கொடுத்துருக்கிறார்கள். ஜோமனுங்க இந்த வாரத்துக்குள்ளே ஞானஸ்தானத்தில் குறைந்தது கர்த்தர் அநேகரை ஞானஸ்தானத்துக்குள்ளே நடத்தும்படியாக நம்ம ஏதோ ஒரு கூட்டத்தை ஞானஸ்தானத்துக்கு நடத்துவதல்ல, அவர்களுடைய விருப்பத்தின்படியே கர்த்தர் அவர்களோடு இடைப்பட வேண்டும். இருந்தாலும் நாம் அவர்களுக்கு வசனத்தை சத்தியத்தை சொல்லும்போது கர்த்தர் அவர்களோடு இடைப்படுவார். அதனால் இந்த ஞானஸ்தான ஆராதனைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பழைய வருட புது வருட ஆராதனை சரியாக எத்தனை மணிக்கு தொடங்கும்? நீங்களாம் ஒரு டைம் 9 மணிக்கா? 9:30 மணிக்கு ஜபத்தோடு தொடங்கும். சரியாக நம்ம எல்லா இடத்தை உண்டாக்கி இருக்கிறோம். அதனால் நீங்கள் தயவு செய்து நீங்கள் சீக்கிரம் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள்லேயும் கிறிஸ்மஸ் ஆராதனையில் கர்த்தர் நம்மளோட கொடுக்க வேண்டிய வார்த்தையை மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனை இதுவரை நீர் நடத்தினீர். தொடர்ந்து அந்த வார்த்தை எங்களோடு பேசும் ஆண்டவரே. எங்களோடு அந்த ஒவ்வொருவரோடு பேசும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கவனிங்கள், இங்கே சாஸ்திரிகள் இயேசுவின் பிறப்பை குறித்து அங்கே கேட்கிறார்கள். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அல்லேலூயா. எங்கே பிறந்திருக்கிறார்? எங்கே? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு இன்றைக்கு நீங்கள் இந்த பிறந்த நாளை கிறிஸ்துவின் பிறப்பை நற்செய்தியை நாம் கொண்டாடுகிற உலகம் முழுவதும் இந்த ஆராதனை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவர் எங்கே? அல்லேலூயா. இன்னைக்கு நாம் அவரை எப்படி ஆராதிக்கிறோம்? எப்படி நாம் அவரை தொழுது கொள்ளுகிறோம்? இங்கே சாஸ்திரி சொல்லுகிறார்கள், கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். கவனிங்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள் அவருடைய நட்சத்திரத்தை. கவனிக்கிறீங்களா? அவருடைய நட்சத்திரத்தை
நாங்கள் கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். அப்போது இந்த பூமியில் படைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய நட்சத்திரம், அவருடைய ஒளி. அல்லேலூயா. அப்போது கவனிங்கள், அந்த நட்சத்திரத்தை நீங்கள் காண்பீர்களானால் நீங்கள் கர்த்தரை பணிந்து கொள்ளுவீர்கள். இன்னைக்கு அநேகர் என்ன நட்சத்திரம் பார்க்குறாங்க? 4 நட்சத்திரம். வீட்டில் ப்ரோக்ராமு நிகழ்ச்சினா என்ன பார்க்குறது? 4 நட்சத்திரம். இந்த 4 நட்சத்திரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரை பார்க்க முடியாது? ஏசப்பா பார்க்க முடியாது. அப்போ ஏசாமி பார்க்கணுன்னா என்ன நட்சத்திரம்? அவருடைய நட்சத்திரமாக நீங்கள் மாறினீங்கன்னா இயேசுவை பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது நாம் அவருடைய நட்சத்திரமாக மாறுறோமோ, இன்னைக்கு வீட்டில் எல்லார் வீட்லேயும் என்ன இருக்குது? ஸ்டார் இருக்குது. எல்லார் வீட்லேயும் ஸ்டார் இருக்குது. ஆனால் இந்த ஸ்டாரை பார்த்து ஏசாமி வரமாட்டார். நீ ஸ்டாராக மாறினா பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற ஸ்டார் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஸ்டாரை பார்த்து ஏசாமி வரமாட்டார். நீங்கள் ஸ்டாராக மாறினீங்கன்னா ஏசாமி வீட்டுக்கு வருவார். உங்கள் வீட்டில் ஏசப்பா பிறந்திருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய ஸ்டாரை என்ன பண்ணுறாங்க? பார்க்குறாங்க. இந்த ஸ்டார் இவ்வளோ அழகாக இருக்கிறாரு, இவ்வளோ பாடுறாரு. அநேக தங்களுக்கு முன்பாக அநேக ஸ்டாரை வச்சுருக்கிறாங்க. அல்லேலூயா. சின்ன பிள்ளைகள்லேருந்து வாலிப பிள்ளைங்க வரைக்கும் ஸ்டார் என்ன பண்ணிக்குது? முன்னாடி வச்சுக்குது. ஆனால் ஏசாமி தான் உனக்கு சூப்பர் ஸ்டாரு. அல்லேலூயா. எப்போ ஏசாமி உனக்கு சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாரோ நீ ஸ்டாராக மாறிடுவ. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நட்சத்திரம் என்ன பண்ணுது? அவர்களுக்கு வழி காட்டியது. இன்னைக்கு நீ வழியில் நிற்கிற ஒரு ஸ்டாரா இல்லை, வழி காட்டுகிற ஒரு ஸ்டாரா ஆண்டவர் நம்ம மாற்றுவார். அல்லேலூயா. வீட்டுக்குள்ளே ஒரு மனுஷன் ஒரு ஸ்டாரை பார்த்துன்னுக்கிறார். யாரு? வீட்டுக்குள்ளேயே ஒரு மனுஷன் ஒரு ஸ்டாரை பார்த்துன்னுக்கிறார். ஆதியாகமும் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமும் 15:2. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறானே. கவனிங்க, வீட்டுல 318 பிள்ளைகள் இருக்கிறாங்க. எலியேசர் இருக்கிறார். என்ன தருவீர்? கவனிங்க, வீட்டுக்குள்ளேயே ஸ்டாரை பார்த்துனுங்கிறாரு. அல்லேலூயா. வீட்டுக்குள்ளேயே நீ ஸ்டாரை பார்த்துனா உனக்கு என்னது? நீ எதிர்பார்க்க ஸ்டார் கிடைக்காது. ஆனால் ஆண்டவர் என்னம்மா பண்ணாரு? நீ வெளியே வானார். 5ஆம் வசனம் வாசிங்க. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வளவண்ணமாய் இருக்கும். அவர் அவனை வெளியே அழைத்து கொண்டு வந்து, நீ வானத்தை அண்ணாந்து பார். அல்லேலூயா. நட்சத்திரத்தை உன்னை என்ன கூடுமானால் நீ என்ன சொல்லி, பின்பு உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும். அல்லேலூயா. வீட்டுக்குள்ளேயே இருந்தினா சில நட்சத்திரம் உன்னை, வீட்டுக்குள்ளே இருக்கிற நட்சத்திரம் உன்னை கவலை உண்டாக்கும். உன் பிள்ளைகள் ஒரு நட்சத்திரம். அல்லேலூயா. யோசேப்பு சொன்னார்ல, 11 நட்சத்திரமும் என்ன வணங்குது. சொன்ன உடனே யோசேப்பு என்ன பண்ணாங்க? மெடல் போட்டாங்களா? என்ன பண்ணாங்க? அவரை பகைத்தார்கள். 11 நட்சத்திரம் பகைச்சுது. உன் வீட்டாரே உன் சத்துரு. சில நட்சத்திரம் உன்னை பகைக்கும், உன்னை புரிஞ்சு கொள்ளாது. அந்த நட்சத்திரத்தை பார்த்து நீ வீட்டில் சோர்ந்து போயிடாத. நீ வெளியே வந்தினா, நீ அண்ணாந்து பார்த்தினா, வெளியில ஆண்டவர் நட்சத்திரத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ அண்ணாந்து பாருப்பா, அது என் கையின் கிரியைகளாக இருக்கிறது. இந்த நட்சத்திரம்லாம் என்னுடைய வல்லமையினால் இருக்கிறது. நீ ஒன்றை இல்லைன்னு சொல்லாத. ஒன்றும் இல்லாத இந்த இடத்தை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? என் கையின் கிரியைகளினால் இந்த பூமியை நான் அஸ்திபாரப்படுத்தி இருக்கிறேன். இவ்வளோ வானத்தையும் யோசிச்சு பாருங்க, ஒரு தூணே இல்லாமல். அல்லேலூயா. ஆண்டவர் வானத்தை நிற்க வச்சிருக்கிறார்னா எப்படிப்பட்ட ஒரு அஸ்திபாரம், எப்படிப்பட்ட ஒரு இன்ஜினியர் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆண்டவர் உன் தேவைகளை, உன் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய மாட்டாரா? உன் வேண்டுதலை கேட்க மாட்டாரா? உன் ஜெபத்தை கேட்க மாட்டாரா? அல்லேலூயா. ஆண்டவர் வெளியே வந்தார். வெளியே கொண்டு வந்து நீ அண்ணாந்து பாருன்னு சொன்னார். அல்லேலூயா. இங்கு நம்ம பார்த்தோம், மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அவரை பணிந்து கொள்ளும்படியாக இங்கே சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள், நாங்கள் அவரை பணிந்து கொள்ள வந்தோம்.
இதை கேட்ட ஏரோதும் என்ன சொன்னாரு? ஏரோது என்ன சொன்னாரு? கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நீங்க பேசிதான் ஆகணும். அல்லேலூயா. அவரு சொன்னார், 8ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் போய் குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள். நானும் பணிந்து கொள்ளும்படி அறிவியுங்கள் என்று அதை எனக்கு அறிவியுங்கள். அல்லேலூயா. அனுப்பினான். கவனிங்க, சாஸ்திரிகள் சொன்னாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்தவருக்கு எங்கே அவருடைய நட்சத்திரத்தை கண்டிருக்கிறோம், நாங்க பணிந்து கொள்ளணும். உடனே ஏரோதுக்கு என்ன வந்துச்சு? நாங்களும் பணிந்து கொள்ளுகிறோம். சந்தோஷமா இல்லையா? ஏரோது ஆராதிக்கிறேன்னா சந்தோஷமா இல்லையா? உலகத்தை தலைவர்கள் ஆராதனை பண்ண சந்தோஷமா இல்லையா? ஆனா கிறிஸ்மஸுக்கு தான் அவங்க ஆராதனை பண்ணுவாங்க. உண்மையா புரியுதா இல்லையா? வேற எந்த சண்டேக்கும் வரமாட்டாங்க. கிறிஸ்மஸுக்கு மாத்திரம் ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னுவாங்க. மீதி எந்த நாள்லையும் இந்த தலைவர்களை பார்க்கவே முடியாது. அப்போதான் கேட்க ஊட்டுவாங்க. அல்லேலூயா. அப்போதான் வாழ்த்து தெரிவிப்பாங்க. ஆனால் மீதி வாரத்தில் ஐயா வாங்க ஐயா ஞாயிற்றுக்கிழமை இயேசு உனக்கா பிறந்துரு. இப்போ எனக்கு பிறகுல கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் இயேசு பிறந்திருக்கிறாரு. அல்லேலூயா. பண்டிகை கிறிஸ்மஸ் கொண்டாடுக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாம் வாரம் கிறிஸ்மஸ் கொண்டாடினு இருக்கிறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சில பேர் பண்டிகை கிறிஸ்மஸ் உலகத்தில் எப்போதாவது கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க. ஆனால் இங்கு ஏறது சொல்கிறான், நானும் பணிந்து கொள்கிறேன்பா. சரி, ஏரோது பணிந்து கொண்டா சந்தோஷமா வேணாவா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, 3ஆம் வசனம் வாசிங்க. ஏரோது ராஜா அதை கேட்டபோது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அன்பான தேவஜனமே, கர்த்தரை பணிந்து கொள்ளுகிற உனக்கு ஒரு கலக்கம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் ஆராதிக்கிறதுல உனக்கு எப்படி இருக்கணும் தெரியுமா? 10ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஆராதிக்கிற வர உங்களுக்கு கலக்கம் இருக்கக்கூடாது, துக்கம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்போ உண்மையாய் சந்தோஷத்தோட ஆராதிக்கிறது தான் உண்மையான ஆராதனை. சாஸ்திரிகள் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார். ஆனா ஏரோதுவோ உள்ள ஒண்ணு வச்சுன்னு ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. உள்ள ஒண்ணு வச்சுன்னு ஆராதிக்கிறத கர்த்தர் பார்க்கிறாரு. ஆனா உள்ள ஒண்ணுமே இல்லாம ஆராதிக்கிற சாஸ்திரியை கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஆராதனை என்பது உதட்டில் அல்ல, உள்ளத்திலிருந்து ஆராதனை செய்யணும். அல்லேலூயா. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். எனக்காக பிறந்திருக்கிறார். என்ன ரட்சிக்க பிறந்திருக்கிறார். என் பாவங்களை மன்னிக்க பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் எனக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. ஏரோது போல கலக்கத்தோடு ஆராதிக்க கூடாது. ஏரோது போல என்ன பண்ணக்கூடாது. அது திட்டமாக ரகசியமாக என்ன பண்றான், அவர் பிறப்பை குறித்து அறியணும்னு நினைக்கிறான். ஆனா சந்தோஷத்தோடு ஆராதிக்கிறவங்களை இயேசுவை பார்க்க முடியும். அல்லேலூயா. சந்தேகத்தோடு நீ ஆராதிப்பாய், இயேசுவை பார்க்க முடியாது. ஆண்டவர் ஆராதிக்கணும்னா உனக்கு முழு இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. முழு பலத்தோடு நீ கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. ஏனென்றால் உனக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறாரு. நீங்க போடுகிறது இந்த உலகத்தின் வஸ்திரம், ஆனா கர்த்தர் கொடுத்திருக்கிறது ரட்சிப்பின் வஸ்திரம். அந்த வஸ்திரம் உன் மேல இருக்கிறதுனால பிசாசு உன்னை தொட முடியாது. அல்லேலூயா. ஏரோது தொட்டுட்டானா? ஏரோது தொட முடிந்ததா? ஏனென்றால் அவருக்குள்ள மகிமையின் வஸ்திரம் இருக்கிறது. அல்லேலூயா. அவன் ஏரோது அந்த பகுதியை அறிஞ்சிருந்தான், ஆனா தூதர்கள் அந்த ஏரியாவை அறிஞ்சிருந்தாங்க. அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு இருப்பார் என்றால் உன் நினைவுகளை அறிந்திருக்கிறார், உன் யோசனைகளை அறிந்திருக்கிறார், உன் தேவைகளை அறிந்திருக்கிறார், உன் எதிர்பார்ப்புகளை அறிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏரோதால் இயேசுவை தொட முடியல, ஆனா சாஸ்திரிகள் இயேசுவை அறிந்து கொண்டார்கள். இன்னைக்கு 3 காரியங்கள் நான் சுருக்கமாக முடிந்தளவுக்கு நான் முடிக்கிறேன். அல்லேலூயா. யூதருக்கு ராஜா எங்கே இருப்பார்? 1, ராஜாவை பின்பற்றுகளோடு இருப்பார். ராஜா கிருபை உள்ளவர்களோடு இருப்பார். ராஜா ஆவியில் நடத்தப்படுகளோடு இருப்பார். 1, ராஜாவை பின்பற்றுகளோடு இருப்பார். ராஜா கிருபைகளோடு இருப்பார். ராஜா ஆவியில் நடத்தப்படுகளோடு இருப்பார். அல்லேலூயா. முதல் காரியத்தை நாம் பார்க்கலாம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்கள்.
ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளையில் இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவருக்கு முன் சென்றது. அல்லேலூயா. கவனிங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் அந்த நட்சத்திரம் பிள்ளை இருந்த இடம் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. கவனிங்கள், இங்கு இயேசுவை பின்பற்றும்படி சாஸ்திரிகள் என்ன செய்கிறார்கள்? பின்பற்றும்படி தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் இந்த ராஜாவை நீ பின்பற்றும் போது இந்த ராஜா உங்களை முன்னடத்துகிறவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கொண்டு வந்த தேவன் அவர்களை முன்னும் பின்னுமாக அவர்களை நடத்தி கொண்டிருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்துவின் பிறப்பின் நாளிலே நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. குழந்தையாக இயேசுவை கொஞ்சிறதுக்காக இன்னைக்கு வரல, குழந்தையாக இயேசு உனக்குள்ள வளர்ந்திருக்கிறாரா? அல்லேலூயா. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. இயேசு பிறக்கும் போதே சிலுவை எடுத்துட்டார். அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம்? கடைசியாக தான் எடுத்தார். இல்லை, அவர் பிறக்கும் போதே சத்திரத்தில் அவருக்கு இடம் இல்லை. வயிற்றில் மரியாள் உள்ள என்ன பண்ணிட்டாங்க? அவ்வளோ கர்ப்ப வேதனை. அல்லேலூயா. வெளியே வேதனை, உள்ளேயும் வேதனை. அல்லேலூயா. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது அவர் எப்படியா இருப்பார்? 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். கவனிங்கள், இந்த ராஜா என்ன செய்வார்? தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த ராஜா என்ன பண்ணுகிறார்? இந்த உலகத்தை ஆளுகிறது அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்கும்படி இரட்சகராய் வந்த இரட்சகர் உனக்குள்ள இருக்கிற பாவத்திலிருந்து விடுதலை தருக இரட்சகராய் பிறந்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் இந்த பாவத்தினாலே விடுதலை ஆக முடியாமல் இயேசுவின் பிறப்பை கொண்டாட முடியல. அல்லேலூயா. இயேசுவுக்கு இந்த பிறப்புக்கு நடுவில் இருக்கிறது இந்த பாவம். அந்த பாவம் உனக்குள்ளே விடுதலை ஆகும்படி அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் இந்த இரட்சகர் ராஜா நமக்குள்ள வரும்போது முதல் நமக்குள்ள ஒரு விடுதலையை கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த இரட்சகர் உனக்குள்ள வரணும்னா உனக்குள்ள ஒரு பாவத்திலிருந்து விடுதலை. இன்னைக்கு நிறைய பேர் இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுறாங்க, பாவத்தோடு கொண்டாடுறாங்க, எல்லாம் அனுபவிச்சு கொண்டாடுறாங்க. அப்படி அல்ல கிறிஸ்மஸ். இரட்சகர் உனக்குள்ள வரணும்னா அவர் பாவம் இல்லாதவர். வாசிங்கள் லூக்கா 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். வாசிங்க லூக்கா 1:35. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலாடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அல்லேலூயா. கவனிங்கள், உன்னிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் வருவார், உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது. அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் இருப்பார்னால் உனக்குள்ள இருக்கிற ஆத்ம மீட்பு பரிசுத்தம் உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நீ பரிசுத்தத்தோடு என்ன பண்ணணும்? கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இயேசு இரட்சகர் உனக்குள்ளே, மரியாளுக்குள்ளே இயேசு இரட்சகர் வந்திருக்கிறாரு. பெரிய ஒரு போராட்டம், ஒரு நிந்தைகள், ஆனாலும் வேதம் சொல்லுகிறது உனக்குள்ளே இருக்கிறது பரிசுத்தம் உள்ளது. நீ வந்திருக்கிற இந்த ஆராதிக்கிற இயேசு பாவம் இல்லாத இயேசு பரிசுத்தம் உள்ளவராய் உனக்குள்ளே வந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பரிசுத்தம் உள்ள இயேசு உனக்குள்ளே என்ன செய்கிறார்னா பூரணமாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நீ அறகுறையா என்னை ஆராதிக்க கூடாது, என்னை பூரணத்துக்குள்ள நீ வர வேண்டும். வாசிங்கள் மத்தேயு 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரத்துக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். கவனிங்கள், இங்கே இயேசுவை பின்பற்றுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும் சொல்லுகிறவன் இங்கே சொல்றான், நான் என்ன செய்ய வேண்டும், என்னிடத்தில் என்ன குறைன? ஆனா ஆண்டவர் சொல்றான், நீ பூரணா இருக்க விரும்பினால் உனக்கு உண்டான விற்று தரித்து கொடுத்து என்னை பின்பற்றி வா. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை பின்பற்றுகிற நீங்க யாரா மாறணும்? பூரணரா மாறணும். பக்கத்துல கை கொடுங்க. கிறிஸ்துவின் பிறப்பில் இன்னைக்கு நீங்க பூரணரா மாறணும். உங்களை பழுது ஒன்று இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீ ஆண்டவருடைய மனவாட்டி. அல்லேலூயா. நீ பூரணா இருக்க விரும்பினால்
உனக்கு உண்டான விற்று தரித்து கொடுத்து என்னை பின்பற்றி வா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை பின்பற்றி வரும்போது உனக்குள்ள யாருன்னா ஆண்டவர் தான் பெஸ்டா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, இவன் எல்லா கற்பனையும் கை கொள்றான், வார வாரம் சர்ச்சுக்கு போறான், எல்லா பண்டிகையை கொண்டாடுறான். ஆனா அவனால எதை விட முடியல? இந்த உலகத்தை விட முடியல. இன்னைக்கு இந்த பண்டிகை நாட்கள் ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். இந்த உலகத்தையும் நீ பிடிச்சிக்கின்னு என்னோட நீ கொண்டாட நினைச்சா உன்னால பூரணமா இதை கொண்டாட முடியாதுப்பா. நீ பூரணமா கொண்டாடணும்னா உனக்கு உண்டானவைகளை என்ன பண்ணு? புறம்பே தள்ளிட்டு எனக்கு உண்டானவைகளை நீ என்னை பின்பற்றி வா. அல்லேலூயா. அதனால தான் சாஸ்திரிகள் என்ன செய்தார்கள்? மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். கவனிங்கள், அந்த வீட்டுக்குள்ள வந்து அவர் பிள்ளையாகிய இயேசுவையும் தாயாகிய பெற்றோரையும் பணிந்து கொண்டு அவர்கள் தூப வர்க்கத்தையும் பொன்னையும் எல்லாவற்றையும் இயேசுக்கு கொடுத்தாங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுங்க? அவர்தான் மீட்பர் என்று அறிந்து கொண்டார்கள். அன்பான தேவ ஜனமே, அல்லேலூயா. அந்த சாஸ்திரிகள் ஞானம் உள்ளவர்கள், ஆனால் ஒன்று அறிந்து கொண்டார்கள், இவர்தான் மேசியா. அவரை ஆராதிக்கிறதுக்கு ஒரு ஜெபத்தோடு தூப வர்க்கத்தை கொண்டு வந்தார்கள், முகங்குப்புற விழுந்தார்கள், ஆண்டவரை பணிந்து கொண்டார்கள், பொன்னையும் வெள்ளியும் அவர் பாதத்தில் வச்சு ஆராதிச்சாங்க. அல்லேலூயா. அவங்க வாழ்க்கையில உண்மையான தேவனை அறிந்து கொண்டார்கள். இன்னைக்கு தேவனை அறிந்து கொள்ளுகிற உங்களுக்குள்ள இன்னைக்கு எத்தனையோ வாரம் வரும். நீ உண்மையா கர்த்தரை பணிந்து கொள்ளுகிறாயா? முகங்குப்புற விழுகிறாயா? உனக்கு உண்டானவைகளை கர்த்தருக்கு கொடுத்துட்டு நீ கர்த்தரை ஆராதிக்கிறாயா? இல்லை இரண்டு நினைவுகளோடு நீ கர்த்தரை ஆராதிக்கிறாயா? அல்லேலூயா. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே ஒரு மனுஷன் மந்திரியை நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் நீங்கள் 27ஆம் வசனம் வாசிங்க. அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரீ ஆகிய கந்தகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாய் இருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் இயேசுவை பணிந்து கொள்ளும்படி வந்தான். பாருங்க, ஒரு தலைவன், ஒரு மந்திரி, ஆனா அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் பெஸ்ட், அதெல்லாம் லாஸ்டா வச்சுட்டு கர்த்தரை முதல்ல வச்சான் பாரு. அல்லேலூயா. இன்னைக்கு உண்மையான கிறிஸ்மஸை கொண்டாடுகிற உங்களுக்கு நான் சொல்றேன், உனக்கு எது பெஸ்டா இருக்குதோ அதை லாஸ்டா வச்சுட்டு கர்த்தரை நீ பெஸ்டா வை. இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய ஆசீர்வாதத்தினால் உன்னை நிரப்ப போகிறார். அல்லேலூயா. வாசிங்கள் 36ஆம் வசனம் வாசிங்கள். இவ்விதமாய் அவர்கள் வழிநடந்து போகையில் தண்ணீருள்ள ஓரிடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெறுவதற்கு தடை என்ன? எனக்கு எவ்வளவு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆனால் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு மனம் இல்லாமல் இருக்கிறது. இங்க மந்திரிக்கு பிலிப்பு சொல்றான், அவன் சொல்றான், இதோ தண்ணி இருக்குது, நான் ஞானஸ்தானம் இன்னைக்கே எடுத்துறேன். அல்லேலூயா. இன்னைக்கே இது வரைக்கும் ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கிறவங்க மாத்திரம் நானும் ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு சொல்கிறவங்க கை தூக்குறீங்களா? 30ஆம் தேதி எடுக்கிறீங்களா? யாருக்கும் வைக்கப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை பார்த்துன்னு இருக்கிறாரு. அவனுக்குள்ள வார்த்தை வந்துச்சு, அவன் சொன்னான், தண்ணி இருக்குதுப்பா, 30ஆம் தேதியெல்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது, இன்றைக்கே நான் ஞானஸ்தானம் எடுத்துறேன். ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் வந்தால் பரலோகம் போகிறதுக்கு நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? உங்களை பார்த்தா நான் கேட்குறேன், இன்னைக்கு ஆண்டவர் வந்தா வேதம் சொல்றது ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஒருவேளை இன்றைக்கு கர்த்தருடைய ராஜ்யம் வருமானால், ஒருவேளை இன்றைக்கு கர்த்தர் சித்தம் இருக்குமானால் நீ ஆயத்தமா இருக்கிறாயா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுறார். 39ஆம் வசனம் வாசிங்கள். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின உடனே கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு போனான். அல்லேலூயா. புதையலை கொடுக்குறேன், எடுத்துக்கன்னா எடுத்துக்க மாட்டீங்க. புதையலை எடுத்துக்கினா வானம் திறக்கப்படும். புதையலை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஞானஸ்தானம் எடுக்கும். நீ நிறைய பேர் புதையலை கையில் வச்சுன்னுக்கிறாங்க, இன்னும் நிறைய பேர் புதையலை எடுக்காமல் இருக்கிறீங்க. அல்லேலூயா. இயேசுங்கிற புதையல் உனக்குள்ள வரணும்னா நீ இயேசுவோட உடன்படிக்கை பண்ணணும். இயேசுவுக்கு ரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும். இதுதான் உண்மையான கிறிஸ்துவின் பிறப்பு. அல்லேலூயா. 2வது காரியம், லூக்கா 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ராஜா கிருபை உள்ளவரிடம் இருப்பார். லூக்கா 1:28. அவள் இருந்த வீட்டில்
தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அல்லேலூயா. இங்க தூதன் சொல்லுகிறான், என்ன சொல்றாருன்னா, கிருபை பெற்றவளே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. நீ ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, யாரை பெற்றிருக்கிறாங்க? யாரை பெற்றிருக்கிறாங்க? கிருபையை பெற்றிருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபையை பெற்ற அவர்களை பார்த்து தூதன் சொல்றான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். பக்கத்தில் சொல்லுங்க, கிருபை பெற்ற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்னோடு தான் இருக்கிறார் பாஸ்டர். ஆனால் எனக்கு தான் போராட்டம் வருது, எனக்கு தான் நிந்தை வருது, எனக்கு தான் வேதனை வருது. ஆனால் கிருபை உன்னோடு இருக்குதுல்ல, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்ல, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்கள் மத்தேயு 1:18. மத்தேயு 1:18 வாசிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜென்மத்தின் விவரமாவது அவருடைய 18. மத்தேயு 1:18. ஆமாங்க ஐயா. இருங்க. லூக்கா 1:18. 19 வாசிங்க. 18 வாசிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜென்மத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டு இருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியாக்கப்பட்டாள். அவள் புருஷனாக யோசேப்பு நீதிமானாய் இருந்தால் அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் தூதன் சொல்லுகிறான், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆனா புருஷன் என்ன சொல்றாரு? ரகசியமா தள்ளி என்ன சொல்றாரு? அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட மனதார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுங்க, கவனிங்க. கிருபை உன்னோடு இருந்துட்டா சில பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவமானப்படுத்தலாம், உன்னை உடைக்கிற மாதிரி நடந்துக்கலாம், உன் கண்ணீர் வர மாதிரி உன்னை உடைக்கலாம். ஆனா கிருபை உன்னோடு இருக்கிறது, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆனால் யார் உன்னை புரிஞ்சிக்காம இருக்கிறாங்களோ கர்த்தர் அவங்களோடு பேசுவார். அல்லேலூயா. கர்த்தர் அவங்களோட உனக்காக வழக்காடுவார். நீங்க சில நேரத்தில் நீங்க உங்களுடைய ஆதங்கத்தில் வேதனைப்பட வேணாம். கிருபை உன்னோடு இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். அதனால பாருங்க, சொந்த கணவன் சொந்த மனைவிய என்ன பண்ணான்? சந்தேகப்பட்டான். ஆனா அவங்க மரியாள் சொன்னாங்களா, ஐயோ நான் தப்பு செய்யலன்னு சொன்னாங்களா? ஒன்று தெரியும், நான் அவருக்கு அடிமை, அவருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் அதே யோசேப்பிடத்துல வேதம் சொல்லுகிறது, 20ஆம் வசனம் வாசிங்க. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள், ஐயப்படாதே, பயப்படாதே, ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியா இருக்கிற பரிசுத்தாவியினால் உண்டானது. பரிசுத்தாவி உனக்குள்ள இருப்பாரனால் நீ யாரை குறித்து பயப்பட தேவையில்லை. இவனை நிந்திக்கிறாங்க, இவனை வீணா சுமத்துறாங்க, பரிசுத்தாவி உனக்குள்ள இருக்கிறார்ல, ஆவியானவர் அவங்கள்ட்ட தான் பேசுவார். அல்லேலூயா. நீ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படு, பரிசுத்த ஆவியால் நடத்தப்படு, பரிசுத்த ஆவி எனக்கு பிரியமாறு. உன்னை நிந்திக்கிற சொந்த கணவனே தப்பா நினைச்சான், ஆனா தூதன் சொல்லுகிறான், நீ நினைக்கிற மாதிரி அது தவறானது அல்லப்பா, அது பரலோகத்துக்குரிய வித்து. உனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வித்து. அதனால சத்துரு பலவித நிந்தையை கொண்டு வரலாம், அவமானம் கொண்டு வரலாம். ஆனா பரிசுத்த ஆவியான மாத்திர துக்கப்படுத்துறாத, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள சந்தோஷப்படுத்து. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாத, சந்தோஷப்படுத்து. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? சத்துரு என்ன நிந்தை கொண்டு வந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உனக்காக பேசுவார். அங்க தூதனை கொண்டு சொல்றாரு, நீ பயப்படாதப்பா, அவ உத்தமிப்பா, அவ பரிசுத்த வாட்டிப்பா, அவளுக்குள்ள இருக்கிறது பரிசுத்தம் உள்ளது. அல்லேலூயா. ஏன்னா ஆவியானவர் உனக்குள்ள இருந்தா கர்த்தருடைய ஆவி எங்க அங்க விடுதலை உண்டு. அல்லேலூயா. விடுதலை அளிக்கிற ஆவியானவர் உனக்குள்ள இருந்தாருன்னா, உன்னை என்ன நிந்திட்டோம், உன்னை புரிஞ்சு கொள்ளாம பேசட்டும், ஆனா ஆவியானவர் துக்கப்படுத்தாத, ஆவியானவர் மகிமைப்படுத்து, ஆவியானவரை மகிமைப்படுத்து. ஆவி ஒன்று சேர்க்கும்.
அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உன் மேல இருக்கிற குற்றங்கள் பழிகள் எல்லாம் கரைகளை அழுக்கெல்லாம் அவர் கழுவி உன்னை சுத்த மனவாட்டியா கர்த்தருக்கு முன்பாக நிறுத்துவார். அல்லேலூயா. வாசிங்கள் நீங்கள் அதே லூக்கா 1:30 வாசிங்க. லூக்கா 1:30. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இங்க மரியாளை பார்த்து தூதன் சொல்றான், நீ பயப்படாத. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ தேவனிடத்துல கிருபை பெற்ற. அல்லேலூயா. உன்னிடத்தில் இருக்கிற பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளை தெரியுமா? 32 வாசிங்க. அவர் பெரியவராய் இருப்பார், மானனுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்குள்ள இருக்கிற பிள்ளை சாதாரண பிள்ளை இல்ல, அது பெரியவர். வானோருடைய சிங்காசனம், பூமியோட பாதபடி. உனக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர். சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் நீ பெருசா பேசிக்காத. அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர். அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இயேசு பெரியவருங்க. விசுவாசிக்கிறீங்களா? உனக்குள்ள இருக்கிற பெரியவர். அடுத்த வசனம் வேதம் சொல்லுகிறது, 33 வசனம். அவர் யாக்கோபின் குடும்பத்தை என்றென்றைக்கு அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு இராது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு இராது. அல்லேலூயா. என்ன தெரியுங்களா? உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவரா இருக்கிறதுனால நீ என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. வேதம் சொல்லுகிறது மத்தேயு 2:6 வாசிங்கள். மத்தேயு 2:6. யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களை நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார்கள் என்று தீர்க்கதரிசிகள் எழுதப்பட்டிருக்கிறது என்றார். இந்த யூதாவின் தேசத்துல சிறிய பட்டணம் தான் பெத்லகேம். ஆனா இந்த பெத்லகேம்ல தான் இரட்சகர் இயேசு பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. நீ சிறியதா இருக்கிற, ஆனா உனக்குள்ள இருக்கிற பெரியவர் வராரு. அல்லேலூயா. உன்னை எல்லாம் சிறிய நினைக்கிறாங்க, அற்பமா நினைக்காத. உனக்குள்ளவர் பெரியவர் எழும்புகிறாரு. அல்லேலூயா. மகத்துவம் உள்ள தேவன் உனக்குள்ள இருக்கிறார். அப்படியே ராஜ்யத்துக்கு முடிவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, மரியாள் தனக்குள்ள அவமானங்களை நிந்தைகளை பெருசா நினைக்கல. அல்லேலூயா. தன் சொந்த கணவரை தவறா நினைத்தாலும் எனக்குள்ள இருக்கிற என் ராஜா பெரியவர், என் இயேசு பெரியவர். ஒரே ஒரு வசனம் சொல்லி இந்த குறிப்பை நான் முடிக்கிறேன். லூக்கா 2:18 வாசிங்க. லூக்கா 2:18. மேய்ப்பராலே எங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். அல்லேலூயா. பிரமித்தாள். ஒரு பக்கம் அவமானம் இருக்கலாம், நிந்தை இருக்கலாம், ஆனா கிருபை கூட இருக்கிறது. மேய்ப்பருக்கு சொல்லுகிறாங்க, எப்பா உன்னிடத்துல பிறக்கிறது பெரியவர் பிறந்திருக்கிறாரு, அவரை அறிவிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால எந்த தூசியை கண்டு நீ பயப்பட வேண்டாம். உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை மேன்மைப்படுத்தும்படியாக கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறார். சில சின்ன சின்ன காரியத்தில் நீ உடைந்து போக வேண்டாம், துவண்டு போக வேண்டாம். தூதன் சொல்லுகிறான், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு இருக்கிறவருக்கு அவர் ராஜ்யத்துக்கு முடிவிராது. அல்லேலூயா. நீங்கள் நான் ஆராதிக்கிறேன் தெரியுங்களா? இந்த ஆராதிக்கிற ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. வருகிற எலெக்ஷனுக்கு முடிவு இருக்கிறது. என் ஆண்டவர் ஆராதிக்கிற என் தேவனுக்கு முடிவில்லாத ராஜ்யம். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 2:27. லூக்கா 2. ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் ராஜா ஆவியில் நடத்தப்படுகளோடு இருப்பார். அல்லேலூயா. இங்கே சிமியோனை குறித்து சொல்லப்படுகிறது, ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்துக்கு வந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பிள்ளையாகி இயேசுவை நியாயப்பிரமாண முறைப்படி விருத்த சேதனம் பண்ணவராக. ஆனா சிமியோன் என்ன பண்றாரு? இருக்கிறாரு, காத்து கொண்டு இருக்கிறார். ஆனா ஆவியானவர் சொல்றாரு, நீ ஆலயத்துக்கு போ, பிள்ளையாகி இயேசுவை நீ என்ன பண்ணணும்? பிரதிஷ்டை பண்ணணும். அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துகிறாரா? பரிசுத்த ஆவியினால் நீங்க நடத்தப்படுகிறீர்களா? அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருப்பாரென்னால் வாசிங்கள் 25 வசனம் வாசிங்க. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமிலே இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். பரிசுத்த ஆவி இருந்தார். இஸ்ரவேல் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாய் இருந்தான். பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல் இருப்பாரென்னால் நீங்கள் ஆறுதலாக இருப்பீர்கள், மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிறவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. வேற யாருக்கு நீங்க காயப்படுத்துகிறவர்களாகவோ நீ மற்றவருக்கு வேறு உடைக்கப்படுவர்களாக கர்த்தர் உங்களை வைக்க மாட்டார். ஆறுதல் படுத்துகிறவராய் கர்த்தர் உங்களை வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 20 வசனத்திலே அங்கே பவுல் நடுராத்திரி மற்றும் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் வாசிங்கள் 12 வசனம். அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள். கவனிங்கள், அங்கே வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறான். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். இங்கே 3வது மாடியிலிருந்து கீழே விழுந்தான். விழுந்தவன் மரித்தவனாய் போயிட்டான். ஆனால் பவுல் அவனை மரித்தவனை உயிரோடு இருக்கிறவனாக காண செய்தான். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருப்பார்னால் உன் வீட்டில் மரித்திருக்கிற நிலையை கர்த்தர் உயிர் உள்ளதாய் மாற்றுவார். ஒருவேளை உங்க பிள்ளைகள் உயிரோடு இருக்கிறாங்க, நல்லா பேசுறாங்க, ஆனால் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அவன் செத்த நிலையில இருக்கிறான். ஒருவேளை கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், வாரந்தோறும் சபைக்கு வரலாம், ஆனா கிறிஸ்து அவனுக்குள்ள வளரவில்லை, ஒரு வளர்ச்சியும் இல்லை, அவன் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லை. ஒருவேளை ஒரு மரித்த நிலையில் இருக்கிறதா? நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பீர்கள் என்றால் வசனம் ஆவியாயும் அனலாய் இருக்குமானால் மரித்திருக்கிற நிலையில் உங்க வீட்டில் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார். விசுவாசிக்கிறீங்களா? பவுல் பிரசங்கித்து கொண்டிருக்கிறான் பாருங்க. வசனத்தை சில பேர் கேட்கறதுக்கு தூக்கம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலது உட்காந்துனே இருப்பாங்க, ஆனால் 2 காது வெளியே போகும், 2 கண்ணும் வெளியே போகும், இங்கேயே சுத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலது மரித்திருக்கும், ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் மரித்ததை உயிரோடு ஆகுறதுக்கு தான் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் அனலாக்கும்படியாக, உன்னை உயிரடையமாக்கும்படியாக. அல்லேலூயா. அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வரும்போது நீங்கள் காத்திருக்கிறவர்களாக இருப்பீர்கள். லூக்கா 2 அதிகாரம் நீங்கள் வாசியுங்கள் 26 வசனம். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டு இருந்தது. கவனிங்கள், அவன் சொல்லப்பட்ட வார்த்தை கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருப்பாரென்னால் நீங்கள் கிறிஸ்துவை பார்க்கும்படி, ஆவியான பிதாவாகிய தேவன் உனக்குள்ள ஒரு நடத்துதல் இருக்கும்படி, உங்கள் குடும்பத்துக்குள்ளே தேவ சித்தம் இருக்கிறதை கர்த்தர் அறிய உதவி செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் இருக்கிறோம், ஆனால் இயேசுவை பார்க்கறது இல்லை, இயேசுவிடத்தில் பேசுறது இல்லை, இயேசு இன்னும் உனக்கு பேசினாரு கேட்கறது இல்லை. அல்லேலூயா. நம்மளே சொல்லியிருக்கோம், நான் இயேசு கிட்ட பேசுகிறேன், ஆனால் என்ன பேசுகிறேன்னு தெரியல. சோத்திரம் 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 சோத்திரம். அல்லேலூயா. இந்த வருஷம் முடிய போகிறது, இயேசு உன்னிடத்தில் என்ன பேசினார் எது கேட்டுப்பாரு. பக்கத்து வீட்டில் என்ன பேசினாங்க, வீட்டுக்குள்ளே என்ன பேசுனாங்க அது நல்லா தெரியும். அல்லேலூயா. நேற்று என்ன பேசுனாங்க தெரியும், ஆனால் இயேசு உன்னிடத்தில் என்ன பேசியிருக்கிறார். ஆனால் சிமியோனை குறித்து சொல்லுகிறது, நீ மரணம் அடையும் முன்னே இயேசுவை காண வேண்டும். இயேசுவை நீ காண்பாய் என்னால் வேதம் சொல்லுகிறது. 28 29 வாசிங்க. அவன் அவரை தன் கையிலே ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறேன். கவனிங்கள், அவன் பிள்ளையாகி இயேசுவை கையில இருந்து ஸ்தோத்திரம் பண்ணா. அவன் சொன்னா, இப்போ நான் சமாதானத்தோட போகிறேன். நீங்க இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல சமாதானத்தோடு போவீங்க. அல்லேலூயா. இயேசுவை நீங்க ஆராதிக்கலைன்னா, ஸ்தோத்திரம் பண்ணலன்னா எப்படி போவீங்க? இப்படி பார்த்துக்கினே போவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. முடிக்க போகிறேன், ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அவ்வளோ சந்தோஷம். அல்லேலூயா. இவ்வளோ ஒரு மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே இருக்கிறதுக்காக கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவன் கர்த்தரை ஸ்தோத்தரித்தான், சமாதானத்தோடு போனான். ஸ்தோத்திரம் பண்ணாதவன் நிலைமை என்ன, ஸ்தோத்திரம் பண்ண பிறகு அவன் நிலைமை என்ன ஆச்சுன்னு சொல்லி நான் முடிச்சிடுறேன். லூக்கா 1 அதிகாரம் 20 வசனம் வாசிங்க. லூக்கா 1 இருங்க. லூக்கா 1 அதிகாரம் 20 வசனம். இதோ
தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையா இருப்பாய் என்றான். கவனிங்கள், இங்கே சகரியாவுக்கு அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கக்கூடியது என்ற வார்த்தை சொல்லும்போது அவன் சொல்லுகிறான், அதை விசுவாசிக்கவில்லை. வாசிங்கள் 18 வசனம். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன், நான் கிழவனாய் இருக்கிறேனே, என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே. ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு கொடுத்துட்டார்னா அவர் நிச்சயமாய் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். நீ சந்தேகப்பட்டினா கர்த்தரை ஸ்தோத்தரிக்க முடியாது. 20 வசனத்துல அவன் தகுந்த காலத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்காதனால் அவன் பேச முடியாது இருந்தது. அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள் அதே அதிகாரத்தில் நீங்கள் 63 வசனம் வாசிங்கள். அவன் எழுந்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டது, அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்தான். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த வாயை நீ ஸ்தோத்திரம் பண்ணாம இருப்பாயனா உன்னால பேச முடியாது. ஆனா ஆண்டவரை மகிமைப்படுத்துவாயனால் கர்த்தர் உன் வாழ்க்கையில அதிசயத்தை செய்வார். அல்லேலூயா. சகரியா கர்த்தரை ஆராதிக்கவன். நீ கர்த்தர் உனக்கு கொடுத்த வார்த்தையை நீ விசுவாசிப்பாயனால் ஆண்டவர் உனக்கு கொடுத்ததை நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏதும் சொல்லுகிறது, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அல்லேலூயா. இந்த ராஜா அவரை பின்பற்றலோடு இருக்கிறார், கிருபைகளோடு இருக்கிறார், அவருடைய ஆவியினால் நடத்தப்படுகளோ இருக்கிறார். நம்ம எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி. யூதருக்கு ராஜா அரண்மனையில் இல்லை, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஏரோது அரண்மனையெல்லாம் தேடினா, பெரிய பெரிய இடங்கள்லாம் தேடினா, இயேசு எங்கேயும் இல்லை. அவரை பின்பற்றுகளோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கிருபைகளோடு இருக்கிறார், அவரால் நடத்தப்படுகளோடு கூட இருக்கிறார். நீங்க நினைக்கலாம் வெளிநாட்டில் இருக்கிறார், அந்த இடத்துல கொண்டாடுறாங்க. இல்லை, அவர் உண்மையை நேசிக்கிறோடு இருக்கிறார். இந்த சாஸ்திரிகள் அவரை தேடினார்கள், அவரை வீட்டுக்குள்ளே கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள். சொன்னார்கள், அவருடைய நட்சத்திரத்தை கண்டு இருக்கிறோம், அவரை பணிந்து கொள்ள வந்தோம். அவர் உண்மையாக நீங்கள் பணிந்து கொண்டீங்கன்னா இயேசு உங்களுக்குள்ள பிறந்திருக்கிறார், உங்களுக்குள்ள அவர் வளர்ந்திருக்கிறார், அவர் உங்களை வழிநடத்துவார். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் ஆண்டவரே இந்த ஆராதனையில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த சத்தியத்துக்குள்ளே ஆண்டவரே அவர்களை நீ நடத்தி எப்போது உம்மோடு இருக்கவும் உம்மோடு நடக்கவும் உம்முடைய சித்தத்தை செய்யவும் நீர் உதவி செய்வீராக. அவளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களும் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.